பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன வெஜிடபிள் குருமாவும் நினைக்காதீங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா செய்கிறதுக்கு முதல்ல கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 லவங்கம், சின்னதாக பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை 2 உடச்சி சேர்த்துருக்கோங்க. இதில் கொஞ்சமாக மட்டும் கல்பாசி சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கினா போதுங்க. இதுலேயே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டும் வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயே வந்து பொடியாக கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேங்க. ஃப்ரெஷ் பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாதி வெந்தால் போதுங்க காய். அதுக்குள்ளே வந்து நாம் சின்னதாக தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 5-6 பல் தேங்காய், இதோட வந்து 7-8 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும். காய் வந்து ஒரு 50% வெந்திருக்குங்க. இதில் வந்து நாம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸி ஜாரும் லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வந்து குக் ஆகணுங்க. டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடிங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணால் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு சூப்பராக இருக்குங்க. இதே ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் ராகியும் கம்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாங்க. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க, திருவண்ணாமலை போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் முதல் நாள் நைட்டே வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. காலைல ஒரு 2:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. நாங்கள் கிளம்பும் போது டைம் வந்து 4:30 மணிக்கு சென்னையில். அங்கே போய் ரீச் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 6:45 ரீச் ஆனோம். கோயில் பக்கத்துலேயே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டுங்க. பார்க்கிங்கில் அர்ச்சனை கவர் ஒன்று வாங்கிட்டு போனோம். சரி, போகும்போது டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருந்தது. அங்கே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தரிசனத்துக்குள்ளே போயிட்டோம். அன்றைக்கி ஃப்ரீயாகவே இருந்ததுங்க. போனவுடனே வந்து சூப்பராக அண்ணாமலையாரை பார்த்தோம். அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மாவை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது டைம் வந்து 8:30 மணி ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வெளியே வந்தோம். எங்கள் வீட்டில் அவங்க வந்து கிரிவலம் போகலாமான்னு சொல்லி கேட்டாங்க. ஐயோ, இந்த வெயிலில் நடக்க முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லி அங்கே ஒரு 8-9 கோயில் இருக்குங்க. கிரிவலத்தில் பக்கத்தில் தாங்க கோயில் எல்லாமே. நடந்து போகலாம் டைம் இருந்தால். ஆனால் டைம் இல்லை, வெயில் டைமில் ஒரு 10 மணி ஆகிடுச்சு. இனிமேல் எங்கே நடக்கிறதுன்னு சொல்லி தான் ஆட்டோலேயே போனோம். ஃபஸ்ட்டு கோயில் வந்து இந்திரலிங்கம் போனோங்க. ஆனால் அங்கே வந்து வீடியோ எடுக்கல. செகண்ட் கோயிலேருந்து நான் வீடியோ எடுத்தேன். 2வது பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம், 3வது வந்து யமலிங்கம், 4வது மிருதுலிங்கம், 5வது வாயுலிங்கம், 6வது வருணலிங்கம், 7வது சூரியலிங்கம், 8வது சந்திரலிங்கம், அப்புறம் குபேரலிங்கம். இடுக்கு பிள்ளையார் மட்டும் போகலங்க. ஏன்னா கூட்டம் ஃபுல்லாக இருந்தது. அதனால் நாங்கள் பார்க்கல. கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்துலேயே வந்து எல்லா கோயிலுமே வந்து காமிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் வந்து நாங்கள் பார்க் பண்ண இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் சென்னை கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.